ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 13 எபிசோட் 277 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே நைட்ல கட்டுவாங்க. நருட்டோ நைன் டெயில்ஸ் சக்ரா மூட்ல பீக்கு முன்னால வேகமா போயிட்டு இருப்பான். நைட் லைட்டிங்க்கு நருட்டோட நைன் டெயில்ஸ் சக்ரா மூட் வேற லெவல்ல இருக்கு. நான் என் வாழ்க்கையும் பணையம் வைக்க தயங்க மாட்டேன்ட்டு பி ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்க கத்தி மாறின்பாரு. எயிட் டெயில்ஸ் நருட்டோ நைன் டெயில்ஸ் சக்ராவை வேணா எடுத்துக்க பழகி இருக்கலாம். ஆனா நைன் டெயில்ஸோட இன்னும் நட்பாகல. நைன் டெயில்ஸ் நருட்டோட சக்ராவை எடுத்துக்கிறது நிறுத்தாது. நருட்டோட சக்ரா 0 ஆச்சு. அப்புறம் அவன் செத்துருவான்கோ. பி எனக்கு தெரியும். ஆனா நருட்டோ டென்ஸ்டா இருக்கான். அவனோட அந்த பேஷனை தடுக்கிறதோட ஒரு அவமானமே கிடையாதுன்னு. எயிட் டெயில்ஸ் நருட்டோட நைன் டெயில்ஸ் சக்ராமோட வெளிச்சத்துக்கு பயன்படுத்துற சரிதான். ஆனா நருட்டோ கூட பக்கத்தால ஏறான்னு சொல்லி கத்தும். பி சரின்னு பாரு. நருட்டோ முன்னாடி போயிட்டு இருக்கப்ப நைன் டெயில்ஸோட வாய்ஸ் கேட்கும். சப்கான்சியஸ்ல காட்டுவாங்க. நருட்டோ என் சக்ராவை வேஸ்ட் பண்ற, என் சக்ராவை கேர்லெஸ்ஸா பயன்படுத்துறீங்க. நான் உனக்குள்ள இருந்து ரொம்ப வருஷமா உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நருட்டோ நீ எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்தாலும் இன்னும் முட்டாளா இருக்குன்ட்டு கண்ணை திறக்கும். நருட்டோ இந்த போரை நான் முடிச்சு வைக்கிறேன். என்னால முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன போக விடுங்க. எல்லாத்தோட வலியையும் வெறுப்பையும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அது என் கடமைன்னு இருப்பான். நருட்டோ இப்ப வரைக்கும் நீ என் சக்ராவை தானே யூஸ் பண்ணிட்டு இருக்க. திடீர்னு என்ன பேச்சு கொடுத்துருக்க. எப்பவுமே அமைதியா தானே இருப்ப. இப்ப நான் தனிமையை ஃபீல் பண்றியா? கூட பேசுறக்கு யாராவது வேணுமா? ஆனா நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாமா நருட்டோ. நைன் டெயில்ஸ் சீரியஸா இந்த போரை உன்னால மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. எதிரியோட படைங்கிறது எந்த அளவுக்கு பெருசா இருக்குங்கிறது உனக்கு தெரியும் நம்புறேன். இங்க நம்ம மாதராவை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணுவாங்கிறத சொல்ல கூட முடியாது. நீ என் பவரை எப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலான்னு நருட்டோவை ஹேட்ரடால மூழ்க வச்சிருக்கும் இல்லையா? அதை திங்க் பண்ணி பார்த்த நருட்டோ திரும்பவும் இப்படிப்பட்ட பொயில நான் விழுக மாட்டேன்பா. நைன் டெயில்ஸ் போன தடவையை விட இப்ப கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிட்டு போலன்ட்டு சிரிக்கும். நருட்டோ ஆமான்ட்டு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலான்னு கையாட்டிட்டு கிளம்பிடுவான். நைன் டெயில்ஸ் நருட்டோ கிட்ட உன்னோட காம்ரேட்ஸ் கொல்லப்பட்டா உனக்குள்ள இருக்க வெறுப்பு வெளியே வரும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எதிரி தோக்கடிக்கலான்னு பாக்குறியா? நீ எதிரி தோக்கடிச்சாலும் அவனோட வெறுப்புங்கிறது உன் மேலதானே இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்னாலே பண்ண முடியும்னு நேர்மையா நம்புறேன்னு சொல்லி கேட்கும். நருட்டோ திரும்பி என்ன முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணாதீன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா யுனிசன் சைன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நருட்டோ என்ன முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணாதீன்பா. நைன் டெயில்ஸ் உனக்கு ஒன்னும் கூட புரியல. நீ ஒரு முட்டாள். எல்லாத்த வெறுப்பையும் அழிச்சு எல்லாத்தையும் தாங்கிருவியான்னு சொல்லி கேட்கும். நைன் டெயில்ஸ் போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லும் போது பேட்டில் ஃபீல்ட்ல காட்டுவாங்க. ஒரு ஷினோபியோட கூட அந்த காம்ரேடா இருந்திருப்பான். முன்னாடி இருக்க ஜெட்சு எந்திரிக்கும். செம வெறுப்போட போவான் அந்த ஷினோபி. அது பார்த்து சிரிக்கும் போது அவனுக்குள்ள இருக்க வெறுப்பு ஜெட்சுவை எந்த அளவுக்கு தாக்க வைக்குதுன்னு பாருங்க. நைன் டெயில்ஸ் ஆல்ரெடி பேட்டில் ஃபீல்ட்ல கணிசமாவே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும். அப்புறம் அதோட ரிசல்ட்டா வெறுப்பு தான் இருக்குங்க. அதை காட்டுறதுக்காக தான் ஜெட்சு அந்த ஷினோபி எப்படி கொள்றாங்க அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ் அந்த வெறுப்பை காட்டியிருப்பாங்க. நைன் டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாஸ்கேவே எடுத்துக்குவேன். அவன் கூட ஒன்னா அந்தவன் வெறுப்பால பிடிக்கப்பட்டுட்டான். அவனுக்கு உன்னால ஏதாவது செய்ய முடிஞ்சான்னு சொல்லி கேட்கும். நருட்டோ கோவப்படுவான். நைன் டெயில்ஸ் அன்னையில இருந்தே அதேதான் அந்த நாள்ல இருந்து உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நைன் டெயில்ஸ் சொல்லும் போது சீன் பாஸ்டுக்கு ஸ்வாப் ஆகும். நிஞ்சா அகாடமில காட்டுவாங்க. ஆப்போனன்ஸா ஷிகமாரு அண்ட் சோஜி இருப்பாங்க. நருட்டோ நான் யார் கூட மோத போறேன்ட்டு நாயை டொப்பிமாய் போட்டிருக்கானே அவன் கூடயா இல்ல ஹுட்டி போட்டிருக்காங்க கூட இல்ல இவன் கூடயான்ட்டு சாஸ்கேவை பார்ப்பான். சோஜி இருக்காவை கூப்பிடுவோம். என்னன்னு கேட்பாரு. நான் என் நண்பனோட சண்டை போட விரும்பலையுமா சோஜி? இது நீ அவனை அடிக்க போற மாதிரியான விஷயம் இல்ல. இது ஷினோபிக்குள்ள ஒரு ட்ரெடிஷன். ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்னு பாரு. ஈவன் இதுக்கு முன்னாடி இந்த ஹொகாகேக்களே இந்த மாதிரியான ட்ரைனிங் அப்ப சண்டை போடுறது மூலமா ஸ்ட்ராங் ஆயிருக்காத சொல்லுவாரு. ஷிகமாரு அந்த லைனை விட்டு வெளியே வந்துட்டு நான் எல்லையை தாண்டிட்டு விஷயங்களை முடிச்சுட்டு செஞ்சே அடுத்த மேட்சுக்கு போங்கன்னு ஷிகமாரு இருக்கா ஹேன்னு கூப்பிடுவோம். என்னதான் நீங்க ட்ரைனிங் அது இதுன்னு சொன்னாலும் இதுல வின்னர்னு இருக்க போறாங்கனாலே காம்படிஷன் தான். அதுதான் விஷயமா இருக்கும்போது யார் ஜெயிக்க போறாங்கன்னு ஆரம்பத்துல இருந்தே டிசைட் பண்ற ட்ரபிள்ல இருந்து காப்பாத்தும்லன்பா. இருக்காவே பெருமூச்சு விடுவாரு. கீபா ஷீனோ கிட்ட அவங்ககிட்ட மோட்டிவேஷனே இல்ல, அவனால சுனினே ஆக முடியாதுன்பா. ஷீனோ இல்ல அதெல்லாம் அவசியம் இல்லைன்ட்டு வாழ்க்கை பெருசு, யார் வேணாலும் எப்ப வேணா மாறலான்பா. கீபா சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் ஏன்டா இவ்வளவு பிக்ஸேட்டடா இருக்கீன்பா. ஈனோ ஷிகமாரு ஏன்டா நான் பார்த்தாலே சோம்பேறி பையன் நீ தான்டா. அப்புறம் சோஜி நீ ஒரு கோலைன் கத்துவா. சக்குரா அந்த ரெண்டு பசங்களை தெரியுமான்னு சொல்லி ஈனோ கிட்ட கேட்கவும் என் பேரண்ட்ஸ்க்கு தெரியும்பா. இருக்கா அட போங்கடான்ட்டு ஷிகமாரு அண்ட் சோஜி யூனிசன் சைன் கொடுத்துக்காங்கன்னு ரெண்டு பேர்ல செய்யக்கூடிய ஒரு ஹேண்ட் ஷேக் மாதிரி இருக்கும். சோஜி மன்னிப்பு கேட்பான். விட்டு தள்ளு, இந்த மாதிரி ஸ்டஃப்ல நீயும் குட் இல்ல. அப்புறம் அதுவுமே எனக்கு பெரிய தொல்லதான்மா ஷிகமாரு. இருக்கா நல்லது யூனிசன் சைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு பாரு. அடுத்த நருட்டோ உசுமாக்கின்கவும் தத்தி பயோன்னு கத்துவான். பேரை கேட்டோம்னா ரெண்டு பிள்ளைங்க இவனோட தான் பேரண்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாடி போட்டவ பக்கத்துல இருக்க புள்ள இவங்க கூட மட்டும் நான் பேட பார்க்கவே மாட்டேன் எதுக்காக இருந்தாலும் சரின்பா. இருக்கா அடுத்து சாஸ்கே உச்சியா ரெண்டு பேரும் முன்னாடி வாங்கன்னு சாஸ்கேவை பயங்கரமா சேர் பண்ணுவாங்க. யூனிசன் சைன் சாஸ்கேவோட நான் பண்ணலான்ட்டு இருந்துட்டு ஃபீல் பண்ணுவாளுங்க. ஈனோ அவன் பெஸ்ட் கொடுன்பா. சக்குரா நீ தான் ஜெயிப்பின்பா. நருட்டோ கூலா நடந்துக்கிறான். எல்லாத்த டென்ஷன் அவன் மேலதான் இருக்கு. மிஸ்டர் பாப்புலரை நான் அடிச்சு காலி பண்ணி புது ஹீரோவா நான் மாற போறேன்பா. நருட்டோ வாட மோதி பாத்தரலாம், இப்ப நான் தாடா ஜெயிப்பன்பா. நருட்டோ என்னட்டா வெக்கப்பட்டு நருட்டோ சேர் பண்ணுவா. கமான் சாஸ்கேன் முன்னாடி ஒரு புள்ள வந்து கத்துவா. சாஸ்கேன் நருட்டோ மோத போறாங்கன்னு இருக்க சொல்லிட்டு இருக்கப்பவே
வந்து மோதிரா முட்டாள்னு கத்துவா நருட்டோ. முதல்ல சண்டை போடுறதுக்கான சைன் பண்ணணும் நருட்டோன்ட்டு 2 வேல் நீட்டி இது சிம்பிளா தான் இருக்கும் பாரு. அதெல்லாம் தேவையில்லை, இந்த முட்டா பையில சீக்கிரம் நான் மோதி தோக்கடிக்கிறேன், அடுத்த மிஸ்டர் பாப்புலரா நான் தான் ஆக போறேன்னு கத்துவான். சாஸ்கே நேரம் தான் வேஸ்ட், குயிக்கா அவன் கதையை முடிக்கிறேன்பா. 2 பேரும் நேத்துங்கடான்ட்டு இருக்கா. ஷினோபி ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ங்கிறது ட்ரெடிஷனல் ட்ரைனிங் மெத்தட்ரா. ஜென்ரேஷனா நடக்குது, அது ஃபார்முலா தான் நடக்கணும். அதே மாதிரி நிஞ்சா அகாடமில நடக்க இந்த விஷயங்களுக்கு பேசிக்ஸா என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் நருட்டோட ஃபேஸை பாத்தீங்களா? சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒன் ஹேண்ட்ல சைன் பண்ணணும் உங்க ஆப்போனன்ட் முன்னாடி. ஹாஃப் ஆஃப் த ஹேண்ட்ஸ் இதுல ரெப்ரசென்ட் பண்றது என்னன்னா நீங்க ஜுட்சு பண்ண போறது தான். அப்புறம் நீங்க சண்டை போடுற நோக்கத்துல இருக்கிறத டிஸ்பிளே பண்றதுக்காக பாரு. இதான் ஸ்பார் சைன்னு சொல்றதுன்ட்டு. ஒன்ஸ் இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயிச்சது யாருன்னு டிசைட் ஆனதுக்கு அப்புறம் 2 பார்ட்னர்ஸும் கை கோத்து யூனிசன் சைன் பண்ணணும். இந்த விஷயம் நீங்க 2 பேரும் காம்ரேட்ஸ்ங்கிறத ரெகக்னைஸ் பண்றதுன்னு பாரு. அதுதான் ஷினோபியோட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்னு சொல்லிட்டு இருக்கப்ப நருட்டோ காது உடைஞ்சிட்டு இருப்பான். நான் சொல்றதெல்லாம் கேட்டுதான் இருக்கியா, அதோட 2வது தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாரு இருக்கா. கேட்டுதான் இருக்குன்பா, ஒரு தடவை சொன்னா போதுண்டான்னு பாரு இருக்கா. நருட்டோ போதுமான அளவு கேட்டுன்ட்டு ஸ்பார் சைன் பண்ணவும் சாஸ்கேவும் பண்ணுவான். இனாட்டா பேசுறக்குள்ள இனாட்டாக்கு முன்னாடி அந்த புள்ள வந்து அவனை அடிச்சு துவச்சிரு சாஸ்கின்னு கத்துவா. இருக்க 2 பேரையும் பார்த்துட்டு ஆரம்பிங்க என்பாரு. சாஸ்கே நருட்டோ டிஃபீட் பண்ணிருப்பான். கூலா இருக்கான்ட்டு பயங்கரமா சேர் பண்ணுவாங்க. நருட்டோ சாஸ்கேவோட கண்ணை பாக்குறப்ப இந்த பார்வை எல்லாரும் என்ன பாக்குற மாதிரியே இருக்கு, இல்ல அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கு, இல்ல இது எனக்கானது இல்லைன்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கே எந்திரிக்கவும் இருக்க சாஸ்கே ஜெயிச்சிட்டான், யூனிசன் சைன் பண்ணிட்டு கிளம்புங்கன்பாரு. நருட்டோ வந்துட்டு நில்றா, திரும்ப வா, நீ கொடுத்த லுக் எல்லாம் கணக்கிலே இல்ல, நீ ஒரு வேஸ்டா தண்டோன்ட்டு திட்டுவான். கீபா முட்டாப்பேடுக்கு திட்டம் கூட தெரியலன்பான். ஷீனோ இப்ப இதோட விட்டுறது தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா மற்ற விஷயங்கள்லான்ட்டு கீபாட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே கீபா மைனர் டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் பேசுறத நிறுத்துறையாடான்பா. சாஸ்கே நருட்டோ திரும்பி பாக்குறப்ப ஏன்டா என்கிட்ட ஏதாவது சொல்லணும் போல இருக்காடா பைத்தியக்கார முட்டாளேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போது இருக்கா மண்டையிலே கொட்டிருப்பாரு. ஏன்டா இதுக்கு முன்னாடி சொன்னான்லடா ஷினோபியோட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ங்கிறது புனிதமான ட்ரெடிஷன், ஒழுக்கமா யூனிசன் சைன் பண்ணுங்கடா. சாஸ்கே நீயும் தான் கத்துவாரு. 2 பேரும் யூனிசன் சைன் பண்ற மாதிரி வருவாங்க, ஆனா சட்டை பிடிச்சுக்குவாங்க. என்ன 2வது ரவுண்டுக்கு வரேன்னு சொல்லி கேட்பா சாஸ்கே. இருக்க 2 பேர்த்தையும் பிரிச்சு விடுவாரு. இப்போ கூட நருட்டோவை தான் ஒஸ்ட்னு திட்டுவாங்க எல்லாரும். நருட்டோ நக்கல் பண்ணிட்டு நிஞ்சா அகாடமி விட்டு கிளம்பி இருப்பான். அவனோட ஃபோக்கஸ் சாஸ்கே மேல இருக்கும், ஆனா சாஸ்கே எதையும் இழந்த மாதிரி இருப்பான். நருட்டோவோட லுக்கும் மாறி இருக்கும். 9 டெய்ல்ஸ் நருட்டோவை பார்த்துட்டு பார்க்க போனா உனக்கு நீ ஆவத்தலுக்கு போலயே, அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியும்ல, அவனுக்குள்ள அந்த வெறுப்பனால அழிக்க முடிஞ்சுதா, பார்க்க போனா உண்மையிலேயே ஆப்போசிட்டா போச்சுன்னு சிரிக்கும். பாஸ்டுக்கு சீன் ஸ்வாப் ஆகும். ஃபைனல் வேலையில நருட்டோ முடிச்சுக்கடான்னு இருப்பான். சாஸ்கே உனக்கு ஆரம்பத்துல இருந்தே குடும்பம் அண்ணன் தம்பின்னு யாரும் இல்ல, ஆரம்பத்துல இருந்து தனியா இந்த உனக்கு எப்பறம் ஏன் வழி புரியுன்னு சொல்லி கேட்டிருப்பான். இதுக்கப்புறமா சாமுராய் பிரிட்ஜில் நடந்திருக்கும் சண்டை. அப்ப சாஸ்கே நருட்டோ கிட்ட நீங்க என்ன பேசினாலும் என் மனசு மாற போறது இல்ல, நான் இன்னும் லீஃப் வில்லேஜ்ல இருக்க எல்லா மக்களையும் கொல்ற நோக்கத்துல தான் இருக்கேன், உன்னையும் சேர்த்தி தாண்டான் இருப்பான். நருட்டோ வேற வழியே இல்லையான்னு சொல்லி கேட்டிருப்பான். சாஸ்கே ஒரே வழிதான், ஒன்னு என்ன கொன்னு நீ ஹீரோ ஆகணும் வில்லேஜுக்கு, இல்லைன்னா என்னால கொல்லப்பட்டு மொத்தத்துல லூசர் ஆகணும்னு இருப்பான். 9 டெய்ல்ஸ் அவனோட வெறுப்புங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு. இன்னொரு வகையில சொல்லணும்னா மற்றவங்களோட வெறுப்பை உன்னால அழிக்கவோ இல்ல நீயே தாங்கவோ முடியாதுங்க. நருட்டோ சரி என்ன பேசி முடிச்சிட்டியான்னு கேட்பான். என்னடா சொல்றீங்க 9 டெய்ல்ஸ்? நருட்டோ என்ன எதையும் செய்யறக்கு இல்லாம பயமுறுத்துறேன்னு சொல்லிட்டு 9 டெய்ல்ஸ் இருக்க கேஜுக்குள்ள போவான். அதுதானே எக்ஸாக்டா உனக்கு வேணும் இல்லையா 9 டெய்ல்ஸ்னு கேட்பான். நருட்டோ சீல் மூலமா 9 டெய்ல்ஸோட கழுத்தை பிடிச்சி அமைக்கி இங்க உனக்கு தாண்டா புரியலன்பான். முட்டாளா இருக்கீன்னு. சாஸ்கேவும் கூட உன்னால காப்பாற்ற முடியல, எப்படா கான்ஃபிடென்ட்டா இருக்கீன்னு சொல்லி கேட்கும் 9 டெய்ல்ஸ். நருட்டோ 9 டெய்ல்ஸோட கண்ணு கிட்ட போயிட்டு ஒன்ஸ் நீயே உன்னோட நம்பிக்கையில கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டினா மொத்தமா காலி, நான் சாஸ்கேவுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுவேன், அப்புறம் இந்த வாரையை நிறுத்துவன்பான். 9 டெய்ல்ஸ் செம்ம கோவப்படும். பாஸ்ட்ல மீனட்டோ நருட்டோக்குள்ள 9 டெய்ல்ஸை சீல் பண்றதுக்கான ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருக்கப்ப 9 டெய்ல்ஸ் அது ரிச்சுவல் ஆல்டர் என்ன திரும்பவும் அந்த குழந்தைக்குள்ள நடக்க போறாங்களான்ட்டு செம்ம கோவப்பட்டிருக்கும். நருட்டோ ஜிராயோட ட்ரைனிங் எடுக்கிறப்ப எப்பாரு ஸ்டூபிட் 9 டெய்ல்ஸ் ஃபாக்ஸ், நீ ஏன் உடம்புக்குள்ள இருக்க, என் உடம்புல இருக்கனால வாடகையா, பதிலுக்கு நான் உன் சக்கராவை எடுத்துக்க போறேன்னு இருப்பான். இதுக்கப்புறம் 9 டெய்ல்ஸோட சக்கராவை கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு நருட்டோ சேஜ் மோட்குள்ள போய் ரசங்கான் பரச் பண்ணி அடிச்சிருப்பான். வின் ஸ்டைல் ரஷன் ஷூரிகன்லாம் பண்ணி அடிச்சிருப்பான். என்ன மாதிரியான பவர் இதுன்ட்டு 9 டெய்ல்ஸே ஷாக் ஆயிருக்கும். நருட்டோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 9 டெய்ல்ஸ் சக்கரா மோட்குள்ள போனதை காட்டுவாங்க. 9 டெய்ல்ஸ் நருட்டோ ஏன் இப்படி பண்ண, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்ட்டு பிஜு பாம் பண்ணும். நருட்டோ கிட்ட இன்னும் இவ்வளவு பவர் இருக்கா, வேற லெவல்ன்ட்டு 9 டெய்ல்ஸை கம்ப்ளீட்டா சீல் பண்ணிருப்பான். இது என்ன 6 பேட்ஸோட தான்ட்டு 9 டெய்ல்ஸ் இதுக்கு நீ வருத்தப்பட போற நருட்டோன்ட்டு கண்ண மூடி இருந்திருக்கும். 9 டெய்ல்ஸ் மனசுக்குள்ள அந்த சின்ன பொடி பையன் நிஜமாலுமே இப்ப வளர்ந்துட்டானான்ட்டு கொஸ்டின் பண்ணிக்கும். நருட்டோ 9 டெய்ல்ஸ் உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு நாள் உனக்குள்ள இருக்க வெறுக்கான தீர்வை நான் கொண்டு வருவேன். என் வாழ்க்கையில உன்னால நான் நிறைய பிரச்சனை அனுபவிச்சிருக்கேன், ஆனா அதெல்லாம் ஃபீல் குட்டாலாம் இருக்காது, உன் வெறுப்புல இருக்க காரணம் மாதிரின்ட்டு சிரிப்பான். 9 டெய்ல்ஸ் நீ என்ன முட்டாளா, நான் 9 டெய்ல்ஸ்டா, ஒரு சின்ன பொடியனால என்ன மாத்த முடியாது, வெறுப்பே நான் தான் சொல்லும். நருட்டோ அது ஓகே தான், ஆனா நான் பொடியெல்லாம் கிடையாது, இந்த வழியில விஷயங்கள் சேலஞ்சிங்கா தான் இருக்க போதுன்ட்டு அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பிடுவான். நருட்டோ அவனோட வயிற்று கை வச்சுட்டு 9 டெய்ல்ஸ் ஒரு வகையில நீ சொன்னது சரிதான், நான் பெரிய அளவுல முட்டாள் தான், ஆனா என் மனசு அளவுல நீ தான் எப்பவுமே என் கூட இருந்திருக்க. எனக்குள்ள ஒரு குழந்தை கூட ஒரு அம்மா அப்பா இருக்க மாதிரி நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், நான் எப்படி வளருவேன்னு எல்லாமே உனக்கு தெரியும். நீ அதை செய்ய விரும்பாம இருக்கலாம், ஆனா கண்டினியூவா முழு நேரமா நான் பார்த்துட்டு தான் இருக்க, அதனால தான் நீ அப்படியே இருந்து என்ன இன்னும் கொஞ்சம் பாத்துக்க, அவ்வளவுதான். அப்புறம் சாஸ்கே நீயும் தான் ஆரம்பத்துல இருந்து நீ என்ன பெருசாலாம் கண்டுக்கல, ஆனா நான் உன்னை பார்த்துட்டே தான் இருந்தேன் அப்படின்னு திங்க் பண்ணி முடிச்சுட்டு அதே தான் சாஸ்கே ஹெல்ப் பண்ணி இந்த போரையை நிறுத்த போறேன்ட்டு ஓடுவான். பி வந்துட்டு நருட்டோ நீ பலன்னு மின்ற ரைட்டு ஃபுல் மூன் நைட்ல சமாதி மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் லைட்ன் அப் பண்ணேன் பாரு. 2 பேரும் பம்ப் ஃபிஸ்ட் பண்ணவும் திரும்பவும் 9 டெய்ல்ஸோட சண்டை போட்டேன்னு சொல்லி கேட்பாரு பி. டெய்ல் பீஸ்ட் மோட பொறுத்த வரைக்கும் 9 டெய்ல்ஸுக்கும் சக்கராவுக்கான ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி தான். சக்கரம் உனக்குள்ள ஊடுருவிட்டு இருக்கும் போது உன்னோட சக்கரம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும், அதனால அவசரக்காரனா இருக்காதுன்னு பாரு. நருட்டோ நான் அவசரக்காரனா
இருக்குங்கிறது எனக்கே தெரியும். ஆனா இப்பவும் சொல்றேன், என் வார்த்தையிலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அதான் என் நிஞ்சா வேணுபான். பி சப்கான்சியஸ்ல இருக்க டீடைல்ஸ் பார்ப்பாரு. நருட்டோ சீக்கிரம் வாங்க போலான்ட்டு வேகமா போவான். வெயிட் பண்றான்ட்டு பி பின்னாடி ஓடுவாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெடிக் நிஞ்சா இன் டேஞ்சர் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்லாம் அடுத்து பார்க்க போறோம். மானேஜி